Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய பன் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு பன் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நாங்கள் மீட் பால்ஸை எப்படி பன்னில் ஸ்டஃப் பண்ணி அதை பிறகு எப்படி பேக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான பன்னை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த பன் செய்கிறதுக்காக நான் 200 ml இளம் சூடான பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாலோட 10 கிராம் ஃப்ரெஷ் ஈஸ்டையும் சேர்த்து நல்லா கரைச்சி கொள்ளுவோம். ஒருவேளை நீங்கள் ட்ரை ஈஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் 4 கிராம் ட்ரை ஈஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் இவ்வாறு ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் மாவும் அதோட 2 டீஸ்பூன் சீனியும் 1/2 டீஸ்பூன் உப்பும் அதோட 50 கிராம் பட்டர் இல்லைன்னு சொன்னால் மாஜரின் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற ஈஸ்டையும் சேர்த்து நல்லா குழைச்சி கொள்ளுவோம். நீங்களும் இவ்வாறு கிச்சன் மெஷின் பாவிக்கிறதா இருந்தால் ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷமும் இல்லை கையால் குழைக்கிறதா இருந்தால் ஒரு 4 தொடக்கம் 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பிணைஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் இவ்வாறு ஃப்ரெஷ் ஈஸ்ட் பாவிக்கிறதா இருந்தால் நீங்கள் பாலோட ஈஸ்ட்டை சேர்த்துட்டு அதை உடனே மாவோட சேர்க்கலாம். இல்லை நீங்கள் ட்ரை ஈஸ்ட் பாவிக்கிறதா இருந்தால் நீங்கள் பாலோட ஈஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் வெயிட் பண்ண விடுங்க. அதுக்கு பிறகு அதை நீங்கள் மாவோட சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மாவை நல்லா குழைச்செடுத்துட்டோம். இப்போ இதை நாங்கள் குறைஞ்சது 1/2 மணித்தியாலம் இவ்வாறு ஒரு ஈரத்துணியால் மூடி விடுவோம். இப்போ இந்த டைமில் நாங்கள் இந்த மீட் பால்ஸை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து கொள்ளுவோம். இந்த எண்ணெய் நல்லா சூடாயினதும் நாங்கள் இந்த மீட் பால்ஸை இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். இந்த மீட் பால்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் வீட்டிலையும் செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எங்களோட மீட் பால்ஸும் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நாங்கள் இறக்கி நல்லா ஆற விட்டு கொள்ளுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாவை குழைச்சி வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணித்தியாலம் ஆகிட்டுது. இப்போ பாருங்கள், எங்களோட மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த பண்ணை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாவை நீங்கள் திரும்பவும் கூடுதலாக குழைக்காமல் அப்படியே பண்ணை செய்ய தொடங்கலாம். இதிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரே அளவில் வர மாதிரி 24 பீஸாக கட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த 24 பீஸையும் இவ்வாறு 24 பால்ஸாக உருட்டி கொள்ளுவோம். இப்போ இந்த மாவை நீங்கள் இவ்வாறு தட்டிட்டு அதில் நாங்கள் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மீட் பால்ஸை வச்சு இவ்வாறு பவுல் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் இந்த மாவை இவ்வாறு தட்டிட்டு அதில் நடுவில் இந்த மீட் பால்ஸை வச்சும் இந்த பால்ஸை நீங்கள் உருட்டி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த மாவில் நடுவில் கொஞ்சம் அழுத்திட்டு அதுக்குள்ளே அந்த மீட் பால்ஸை வச்சும் இந்த பால்ஸை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பால்ஸ் எல்லாம் செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த 24 பால்ஸ்லையும் இந்த மீட் பால்ஸை ஸ்டஃபிங்காக வச்சு செய்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையும் இவ்வாறு ஒரு ட்ரேயில் வச்சு அடுக்கி கொள்ளுவோம். நீங்கள் இந்த மீட் பால்ஸுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு மசாலா இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது ஸ்டஃபிங் கூட செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த பால்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த ட்ரேயில் வடிவாக அடுக்கி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த ட்ரேயை குறைஞ்சது 1/2 மணித்தியாலம் மூடி விடுவோம்.
இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பண்ணை மூடி வச்சு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த பண்ணை பேக் பண்ணி எடுப்போம். இதை நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு முதல் இதுக்கு மேலால் கொஞ்சம் முட்டை பூசிக்கொள்ளுவோம். இந்த முட்டையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சமாக பாலும் சேர்த்துருக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு முட்டை பூசுறது பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் தனியாக பாலையும் பூசிக்கொள்ளலாம். ஆனால் இவ்வாறு நீங்கள் முட்டை பூசினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பண்ணை பேக் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலராகவும் அதே நேரத்தில் நல்ல வடிவாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த பண்ணை 200°C ஒரு 10 தொடக்கம் 12 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பண்ணை பேக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மேலால் பட்டரோட கொஞ்சம் பார்ஸ்லி லீவ்ஸும் அதோட கொஞ்சம் வெள்ளை வெங்காயத்தையும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த பண்ணுக்கு மேலால் பூசிக்கொள்ளுவோம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பார்ஸ்லி லீவ்ஸையும் இதுக்கு மேலால் தூவிட்டு இந்த பண்ணை திரும்பவும் ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் பேக் பண்ணி கொள்ளுவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பார்ஸ்லி லீவ்ஸ் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நீங்கள் கொரியண்டரையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பண்ணை முழுமையாக பேக் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்கள் செய்த பன் நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாகவும் அதோட இந்த பார்ஸ்லி லீவ்ஸ் வெள்ளை வெங்காயம் பட்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா வால்ஷமாகவும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. நாங்கள் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் அண்டு புட்டு தோசை இடியப்பம்னு சொல்லி ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செய்து கொடுத்தோம்னு சொன்னால் எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி ஒரு பண்ணை செய்கிறதால உங்களுக்கு டைமும் மிச்சமாகும். அதோட அன்றைய நாள் முழுவதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் செய்த பன் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், எங்களோட பன் நல்லா பேக் பண்ணப்பட்டு நல்லா சாஃப்டாகவும் அதோட இந்த பண்ணோட இந்த மீட் பால்ஸும் சேர்ந்ததால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்படி ஒரு பண்ணை நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்து சாப்பிடும்போது அது நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த பன் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.